ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் ரொம்ப சூப்பரான முறுக்கு எப்படி செய்யணும் தான் பார்க்க போகிறோம். வீட்டில் எந்த விசேஷனாலும் நம்ம முறுக்கு கண்டிப்பாக செய்வோம். அது மட்டும் இல்லாமல் வீட்டில் ஸ்நாக்ஸாக யூஸ் பண்ணுறதுக்கும் முறுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதை எப்படி செய்யுதுன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு ஒரு கிளாஸில் உளுந்து எடுத்துக்கிறேன். ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாயை அடுப்பில் வச்சுக்கலாம். நல்லா ஈரம் இல்லாமல் இருக்கணும். நம்ம எடுத்து வச்சுருக்க உளுந்தை இப்போ வறுத்து எடுத்துக்கலாம். நல்லா உளுந்து வறுக்கணும். ஸோ நல்லா கலர் சேஞ்ச் ஆகிற அளவுக்கு வறுத்து எடுத்துக்கோங்க. ரொம்பவும் தீஞ்சிடாமல் பார்த்துக்கோங்க. இந்த அளவுக்கு கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் வறுத்துக்கணும். இப்போ உளுந்து நல்லா வறுபட்டுருச்சு. ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கலாம். உளுந்து அளந்த அதே கிளாஸ்லேயே ஒரு 4 கிளாஸ் மாவு பச்சரிசி எடுத்துக்கலாம். அதை நல்லா கழுவி எடுத்துக்கலாம். ஒரு 2 மணி நேரம் ஊற வச்சுக்கலாம். நல்லா அரிசி ஊறினதும் ஒரு இடத்துல நல்லா அதை விரித்து காய வச்சுக்கலாம். நல்லா வெயிலில் காய வைக்கணும். மாடியில் கொண்டு காய வைக்கிறேன். அரிசி நல்லா காஞ்சதும் ஒரு வாளியில் நம்ம காஞ்ச அரிசி ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம வறுத்து வச்சுருந்த உளுந்தையும் போட்டுக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் அடுப்பில் வச்சு அதே கிளாஸில் ஒரு கிளாஸ்க்கு சாப்பாட்டு அரிசி ஆட் பண்ணி நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு வறுத்து எடுக்கணும். அதையும் வாளியில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதெல்லாம் கொண்டு நான் மிஷினில் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன். இப்போ அரைச்சி வாங்கிட்டு வந்தாச்சு. முறுக்கு பசையதுக்கு தேவையான பொருளாக எடுத்து வச்சுருக்கேன். வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு அரிசி உளுந்து மாவு, 2 ஸ்பூன் எள், அப்புறம் தண்ணி, தேவையான அளவு உப்பு, 1 ஸ்பூன் சீரகம், அப்புறம் கொஞ்சம் பெருங்காயத்தூள், 1 ஸ்பூன் மிளகுத்தூள், அப்புறம் வெண்ணெய் 50 கிராம். ஒரு பாத்திரத்தில் நம்ம அரிசி உளுந்து மாவு, அதுக்கப்புறமா எள், அப்புறம் மிளகுத்தூள், கொஞ்சம் சீரகம், உப்பு, தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணி வெண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போ இதை நல்லா பசைஞ்சு எடுத்துக்கலாம். நல்லா பசைய கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி பசைஞ்சிக்கலாம். ஏன்னா நிறையா தண்ணி ஆட் பண்ணிட்டோன்னா மாவு தண்ணி ஆகிடும். ஸோ பார்த்து கொஞ்சம் கொஞ்சமாக எவ்வளோ தேவையோ அதுக்கேற்ற மாதிரி ஊற்றி நல்லா பசைஞ்சிக்கலாம். ரொம்ப தண்ணி ஆகிடக்கூடாது மாவு. அதே மாதிரி ரொம்ப கட்டியாக இருந்தாலும் நமக்கு போடுறதுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். அதனால் நல்லா கரெக்டான இதுக்காக பார்த்து பசைஞ்சு எடுத்துக்கோங்க. இப்போ மாவு நல்லா பசைஞ்சு எடுத்தாச்சு. இந்த மாதிரி இருக்கணும் மாவு. ஸ்டவ் ஆன் பண்ணி பேன் அடுப்பில் வச்சுக்கலாம். எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் ஓரளவு நிறையா ஊற்றிக்கலாம். ஏன்னா முறுக்கு சுடுறதுக்கு நிறையா எண்ணெய் தேவைப்படும். அதுக்கப்புறமா நம்ம பசைஞ்சு வச்சுருந்த மாவை இப்படி உருட்டி எடுத்து முறுக்கு குழலில் வச்சு சுற்றிக்கலாம். முறுக்கு குழலில் நிறையா அச்சு இருக்கும். உங்களுக்கு எந்த விதமான அச்சு முறுக்குக்கு கரெக்டாக இருக்குமோ அதுக்கேற்ற மாதிரி வச்சு நம்ம முறுக்கு சுட்டுக்கலாம். நம்மளோட அச்சு சைஸுக்கு ஏற்ற மாதிரி அந்த முறுக்கோட திக்னஸ் மாறும். சுட்டு எண்ணெய் நல்லா சூடானதும் எண்ணெயில் போட்டுக்கலாம். நான் கரண்டியில் சுட்டு போடுறேன். ஏன்னா இது போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும். உங்களுக்கு எந்த மாதிரி வாட்டம் இருக்கோ, எப்படி போடுறதுக்கு ஈஸியாக இருக்குமோ அது மாதிரி நீங்கள் பண்ணிக்கலாம். ஆனால் இப்படி கரண்டி யூஸ் பண்ணுறது ரொம்ப பிகினர்ஸ்க்கு கூட ஈஸியாக இருக்கும் செய்யறதுக்கு. இப்போ நம்ம சட்டியில் இடம் இருக்க வரைக்கும் முறுக்கு போட்டாச்சு. முறுக்கு கொஞ்சமாக கலர் சேஞ்ச் ஆனதும் திருப்பி போட்டுக்கலாம். லைட்டாக கலர் சேஞ்ச் ஆன மாதிரி நமக்கு தெரியும். அப்போ தான் அது லைட்டாக வெந்திருக்கும். ஸோ ஓரளவு கலர் சேஞ்ச் ஆகிற மாதிரி தெரிகிறப்போ நம்ம திருப்பி போட்டுக்கணும். இப்போ பாருங்கள், இது லைட்டாக கலர் சேஞ்ச் ஆன மாதிரி தெரிஞ்சிச்சு. இப்போ நம்ம திருப்பி போட்டுக்கலாம். போட்ட உடனே திருப்பினா உடஞ்சி போயிடும். ஸோ கொஞ்சம் நேரம் ஆகி கலர் சேஞ்ச் ஆகிற மாதிரி தெரிஞ்சதும் திருப்புங்க. இப்போ முறுக்கு நல்லா கலர் சேஞ்ச் ஆகி வெந்துருச்சு. நம்ம முறுக்கை எடுத்துக்கலாம். எல்லா முறுக்குமே ஒன்று ஒன்றா பொறுமையாக எடுத்துக்கலாம்.
ரொம்ப நேரம் முறுக்க விட்டுட்டோன்னா அப்படியே கருப்பாகி தீஞ்சு போயிடும். ஸோ கரெக்டான கலர் வந்ததும் முறுக்கை எடுத்துடுங்க. இப்போ முறுக்கெல்லாம் எடுத்தாச்சு. நம்ம முறுக்கு நல்லா வெந்திருக்கு, நல்லா முறுமுறுன்னு சூப்பராக. இப்போது அடுத்து அதே மாதிரி இன்னொரு டைம் மாவு வச்சு போட்டு எடுத்துக்கலாம். நம்ம எல்லா முறுக்கையும் ரொம்ப சூப்பராக போட்டு எடுத்தாச்சு. பாருங்கள், முறுக்கு ரொம்ப சூப்பராக வந்திருக்கு. வீட்டில் இருந்தால் ஒரு சூப்பரான ஸ்நாக்ஸ் வேறு எதுவுமே தேவையில்லை. நம்ம எப்போவுமே டக்குன்னு ஏதாவது சாப்பிடணும்னு தோன்றப்போ முறுக்கு எடுத்து சாப்பிட்லாம். சாப்பாடு கூட்டுக்கு கூட முறுக்கு சில டைம்ஸ் ரொம்பவே சூட் ஆகும். பாருங்கள், எவ்வளோ கிறிஸ்பியாக நல்லா முறுமுறுன்னு முறுக்கு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் கூட முறுக்கு. நீங்களும் இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.